ओमाज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्स्वरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्त वृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் 2ஆம் ஸ்கந்தத்துடைய 8வது அத்தியாயம் பரிச்சித் மகாராஜோடைய கேள்வி. இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் 11ஆம் பதத்திலிருந்து 14ஆம் பதம் வரைக்கும். இதுக்கு முந்தின ஸ்லோகங்கள்ல பரிச்சித் மகாராஜா மிக அற்புதமான கேள்வி கேட்டாரு. இந்த உடம்பு நமக்கு எப்படி கிடைச்சது? தற்செயலா அப்படியே தானா கிடைச்சதா, இல்ல அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? இந்த பிரபஞ்சம் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டது? இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிகர்த்தா யாரு? பிரம்மா எப்படி தோன்றினாரு? இந்த மாதிரி மிக அற்புதமான கேள்விகள். இன்னைக்கு நமக்கு என்னெல்லாம் சந்தேகம் இருக்குமோ, இன்னைக்கு பெரும்பாலும் மக்கள் மத்தியில பல்வேறு கேள்விகள் இருக்கு. அந்த கேள்விகளுக்கான பதில் தான் பாகவதம். நிறைய கேள்வி. பிரபஞ்சம் எப்படி படைச்சது? யார் படைச்சாங்க? எப்படி உருவாச்சு? இந்த கிரகங்கள்லாம் எப்படி உருவாச்சு? இதெல்லாம் நம்ம போன வகுப்புல பார்த்தோம். எப்படி பிரம்மா பகவான் தோன்றினாரு, எப்படி கிரகங்கள்லாம் பகவான் வந்து. இப்ப அடுத்து பரிச்சித் மகாராஜ் என்ன கேள்வி கேட்கிறாரு? புருஷாவய லோகः சபால பூர்வ கல்பிதः லோகைரனுஸ்யாவயः சபாலைர்யதி சுஷ்ருமா. ஓ learned Brahmana, ஓ கத்தறிந்த பிராமணரே, it was formally explained that all the planets of the universe with their respective governors are situated in the different parts of the gigantic body of the Virata Purusha. I have also heard that the different planetary systems are supposed to be in the gigantic body of the Virata Purusha. But what is their actual position? Will you please explain that? அப்போ இதுக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டிருக்கேன், அந்த விராட புருஷனுடைய பிரம்மாண்டமான உருவத்துக்குள்ள எல்லா பிரபஞ்சங்களும் அமைஞ்சிருக்கு. அந்த விராட புருஷனுடைய பிரம்மாண்டமான ரூபத்துக்குள்ள எல்லா பிரபஞ்சங்களும் அடங்கி இருக்கு. அப்படின்னா அந்த பிரபஞ்சங்கள், அந்த அந்த எல்லா கிரகங்களும் விராட புருஷனுக்குள்ள அமைஞ்சிருக்குன்னா அது எப்படி அமைஞ்சிருக்கு? அதோட உண்மையான நிலை என்ன? அதை கூட கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. இதை நம்ம பகவத்கீதையில கூட பார்த்திருக்கோம். பகவத்கீதையில அர்ஜுனன் அந்த பகவானுடைய விஸ்வரூபத்தை தரிசனம் செய்தார். அந்த விஸ்வரூபத்துல அர்ஜுனன் எல்லாத்தையுமே பார்த்தார். முன்ன நடந்தது, இப்ப நடக்கிறது, இனி நடக்க போறது. அண்ட சராசரங்கள், 33 கோடி தேவி தேவர்கள், 14 புவனங்கள், கிரகங்கள் எல்லாத்தையும் அர்ஜுனன் பார்த்தார். பகவான் சொன்னார், அர்ஜுனா நீ என்னையெல்லாம் விரும்புறியோ அதையெல்லாம் நீ அதுல பார்க்கல. அந்த பிரம்மாண்டமான விஸ்வரூபம், பகவானுடைய அந்த பௌதிக தோற்றம், அந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் பகவானுடைய சரீரத்தில் இருக்கிறத அர்ஜுனால பார்க்க முடிஞ்சது. அது நம்ம பகவத்கீதையில விஸ்வரூப தரிசனங்கிற அத்தியாயத்துல படிச்சோம், 11th சாப்டர். 1000 தலைங்க, 1000 வாய்ங்க, அது அப்படி நெருப்பு பொரியலா வருது. எண்ணற்ற தேவர்கள் அதுக்குள்ள பாக்குறாரு, எண்ணற்ற பிரபஞ்சங்கள் அதுல பாக்குறாரு. அது மாதிரிதான் பாகவதத்துல இந்த விராட புருஷருடைய பகவானுடைய அந்த பௌதிகமான தோற்றம், பகவானுடைய பௌதிக சக்தி, அந்த பகவானுடைய பௌதிகமான தோற்றம், பௌதிகமான ரூபம், அந்த பௌதிகமான சக்திக்குள்ள எப்படி எல்லா பிரபஞ்சமும் சிச்சுவேட் ஆயிருக்கு, எல்லாம் எப்படி இருக்கு. இதை நான் ஏற்கனவே கேட்டிருக்கேன். நீங்க முன்னாடியே சொல்லியிருக்கீங்க, விளக்கி இருக்கீங்க. அது மேலும் நான் இது அதோடைய நிலை என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கப்புறம் யாவான் கல்போ விகல்பவா யதா காலோ அனுமீயதே பூத பவ்ய பவச்சாப்ய ஆயுர்மானம் சயத் சதஹ. Also please explain the duration of time between creation and annihilation and that of other substantiary creation, as well as the nature of time indicated by sound of past, present and future. Also please explain the duration of measurement of life of the different living beings
known as the demigod, the human beings, etc. in different planet of the universe. அடுத்தது இந்த வெவ்வேறு கிரகங்கள், இந்த பல்வேறு கிரகங்களோட நிலை என்ன, அந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய ஆயுள் காலம், இந்த கிரகங்களோட ஆயுள் காலம், கிரகங்களில் இருப்பவருடைய ஆயுள் காலம், டியூரேஷன் ஆஃப் லைஃப், கிரியேஷன், அந்த வாட் இஸ் த டியூரேஷன் பிட்வீன் கிரியேஷன் அண்ட் அனிகிலேஷன், படைப்புக்கும் அழிவுக்கும் என்ன காலம் ஏற்படுது, இடைப்பட்ட காலம் என்ன, அதை கொஞ்சம் விளக்கி சொல்லுங்க. படைப்புக்கும் அழிப்புக்கும் இடைப்பட்ட காலம் என்ன? அப்புறம் விதவிதமான கிரகங்கள்ல முன்ன இப்ப இருக்கிறது, நீ வரக்கூடியது, அதோடைய கால அளவையும் சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஒரு உயிர்வாளியுடைய வாழ்க்கை, ஒரு உயிர்வாளியுடைய காலம், எவ்வளவு காலம் அவங்க வாழ்றாங்க, எந்தெந்த கிரகத்துல என்னென்ன உயிர்வாளிகள் இருக்காங்க, அவங்களுடைய ஆயுள் காலம் என்ன. அப்ப பாருங்க, இது ஒரு சயின்ஸ். ஆக்சுவலி பாகவதம் பிரபுபாதா பொருளுரையில மிக அழகா எழுதியிருந்தார். இந்த வேறு கிரகத்தை பற்றியோ வேறு கிரக வாசிகளை பற்றியோ நம்ம செயற்கையான எந்திரத்தை கொண்டு போக முடியாது. மனிதன் 4 குறைக்கு உட்பட்டவர். ஒரு ஜீவாத்மா 4 குறைக்கு உட்பட்டவர். பிரபுபாதர் என்ன சொல்றாருன்னா ரொம்ப அழகா சொல்றாரு. ஒரு ஜீவாத்மா 4 குறைக்கு உட்பட்டவன். அந்த 4 குறைகளுக்கு உட்பட்ட ஒரு ஜீவாத்மா ஒரு குறையுடைய ஒரு எந்திரத்தை தயார் பண்ணி அந்த எந்திரத்தை கொண்டு எப்படி மேலுலகத்துக்கு போக முடியும், வேறு கிரகத்துக்கு. இவங்க வேறு கிரகத்துக்கு போறது ஒரு கற்பனை தான். அதாவது மேல் உலகத்துக்கு போக முடியாது. வேற ஏதாவது இங்க இருந்து வேற ஏதாவது கிரகத்துக்கு போலாமே தவிர அவங்க அந்த எரிபொருள் அந்த 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 எவ்வளவு தூரம் அந்த எரிபொருள் பயன்படுத்துறாங்களோ அவ்வளவு தூரம் தான் அவங்களால டிராவல் பண்ண முடியும். மனித மூளைனால ஒரு குறிப்பிட்ட சக்தி வரைக்கும் தான் அவங்களால ஆராய்ச்சி பண்ண முடியும். மனித மூளை ஒரு சிறு மூளை. இந்த சிறிய மூளை வைத்துக் கொண்டு மனிதன் ஒரு குறிப்பிட்ட வரம்பு மட்டும்தான் இந்த உடலோடு பிரயாணம் செய்ய முடியும். இந்த உடலோடு ஒரு இடத்துக்கு போக முடியும். அவன் எல்லா கிரகத்துக்கும் நுழைய முடியாது. அப்போ எண்ணற்ற கிரகங்கள் இருக்கு, எண்ணற்ற கிரகங்கள் இருக்கு. அந்த எண்ணற்ற கிரகங்கள்ல ஃபுல்லா உயிர்வாளிகள் நிறைஞ்சிருக்காங்க. இல்லைன்னா பரிச்சித் மகாராஜ் இப்படி கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. பரிச்சித் மகாராஜா உடைய கேள்வி என்னன்னா, வெவ்வேறு கிரகத்துல இருக்கிற உயிர்வாளிகளுடைய ஆயுள் காலம் என்ன அப்படின்னா, இந்த பூமியில மட்டும் உயிர்வாளிகள் இல்லை, வேறு வேறு கிரகத்திலும் உயிர்வாளிகள் இருக்காங்க. அவங்களுடைய ஆயுள் காலம் வித்தியாசப்படுது. இப்ப இந்த பூமியிலே எடுத்துக்குவோமே, இந்த பூமியிலே எடுத்துக்கிட்டா என்னுடைய ஆயுள் காலம், மனிதனுடைய ஆயுள் காலத்துக்கும் எறும்பினுடைய ஆயுள் காலத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. எறும்பினுடைய ஆயுள் காலத்துக்கும் யானையோடைய ஆயுள் காலத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒரு யானையோட ஆயுள் காலத்துக்கும் பசுவனுடைய ஆயுள் காலத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒரு தாவரத்தினுடைய ஆயுள் காலத்துக்கு ஒரு விலங்கினுடைய ஆயுள் காலத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒரு விலங்கினுடைய ஆயுள் காலத்துக்கு ஒரு மனிதனுடைய ஆயுள் காலத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒரு மனிதனுடைய ஆயுள் காலத்துக்கும் தேவதையுடைய ஆயுள் காலத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்படி எல்லா உயிர்வாளியும் ஒரே ஆயுள் காலம் அல்ல, எல்லா உயிர்வாளிகளும் ஒரே ஆயுள் காலத்துக்கு உட்பட்டவங்க அல்ல. அது நமக்கு நல்லாவே தெரியும். அது ஒரு சின்ன குழந்தை கூட தெரியும். நம்மளுடைய ஆயுள் காலம் வேற, இந்த விலங்குகளோட ஆயுள் காலம் வேற, தாவரத்தோட ஆயுள் காலம் வேற வேற. இந்த மாதிரி எண்ணற்ற உயிர்வாளிகள். அந்த எண்ணற்ற உயிர்வாளிகள் 84 லட்சம் வகையான உயிர்வாளிகள். அந்த 84 லட்சம் வகையான உயிர்வாளிகளுக்கு 84 லட்சம் வகையான ஆயுள் காலம், டியூரேஷன் ஆஃப் லைஃப். ஸோ அதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அது எப்படி இந்த வேரியேஷன்ஸ் எல்லாம் வருது. அடுத்து, பியூரஸ்ட் ஆஃப் த பிராமணாஸ், please also explain the cause of the different duration of time, both short and long, as well as the beginning of time following the course of action. ஸோ அப்ப அது மட்டும் இல்ல, பிராமணரில் தூய்மையானவரே, எனக்கு இதையும் கொஞ்சம் விளக்கி சொல்லுங்க. இந்த உயிர்வாளிகளுடைய ஆயுள் காலத்துல ஏன் வித்தியாசம் வருது? சிலர் நீண்ட ஆயுள் காலம் வாழ்றாங்க, சிலர் குறுகிய ஆயுள் காலம் வாழ்றாங்க. இதை பத்தி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. செயலை பற்றி சொல்லுங்க, கர்மா பத்தி சொல்லுங்க, ஆக்ஷன் பத்தி சொல்லுங்க. Then 14th sloka. Yasmin karma samavyavo yado yeno pagarpyate gunanam guninam chaiva parinamam abhipshadam. Then again, kindly describe how the proportionate accumulation of the reactions resulting from the different mode of nature, material nature, act upon the desiring living being, promotion or degradation him among the different species of life, beginning from the demigod down to the most insignificant creature. அப்புறம் இதை கூட கொஞ்சம் விளக்கி சொல்லுங்க. செயல், அதோடைய வினை, இந்த 3 குணத்தினால விளையக்கூடிய, இந்த ஜடையர்க்கின் 3 குணத்தினால விளையக்கூடிய செயலையும் அதோட வினையை பற்றி சொல்லுங்க.
இந்த செயல் வினையினால எப்படி ஒரு உயிர்வாளி வந்து உயர்த்தப்படுறான், தாழ்த்தப்படுறான். ஒரு உயிர்வாளி எப்படி தன் செயல் வினையினால உயர் கிரகத்துக்கு உயர்த்தப்படுறான், கீழ் கிரகத்துக்கு தாழ்த்தப்படுறான். எப்படி வேறு வேறு உடல்களை பெறுறான். அப்ப அதோட தொடக்கம் என்ன? தொடக்கத்திலிருந்து எங்க இருந்து? தேவர்கள்ட்ட இருந்து ஒரு சாதாரண ஜீவராசி வரைக்கும் இத பத்தி எல்லாம் சொல்லுங்க. இதுதான் வந்து ஆன்மீகத்துல ஆர்வமுள்ள மாணவனுக்கான ஒரு அடையாளம். ஆன்மீகத்துல தன்னை உணரும் தன்னை உணரும் பாதையில, தன்னுணர்வு பாதையில முயற்சி பண்ணக்கூடிய ஒரு ஆன்மீகவாதிக்கான அடையாளம் என்னன்னா, இத்தகு கேள்விகள் கேட்கிறது தான். இத்தகு கேள்வி கேட்கிறது தான். அப்பதான் அவர் மனித வாழ்க்கையை நன்கு உணர்ந்திருக்கின்றார், நன்கு பயன்படுத்துகின்றார், நன்கு பயன்படுத்துறார். ஜீவசிய தத்துவ ஜிக்ஞாசா. மனித வாழ்க்கை கேள்வி கேட்கதான். அது யார்கிட்ட இருந்து கேட்கணும்? ஓ பிராமணரில் தூய்மையானவரே, ஓ மங்களமானவரே, இதெல்லாம் சுகதேவ் கோஸ்வாமி குளோரிஃபை பண்றாரு. சுகதேவ் கோஸ்வாமிய ரொம்ப பியூட்டிஃபுல்லா குளோரிஃபை பண்றாரு. ஓ கற்றறிந்த பிராமணரே. சோ தட் மீன்ஸ் என்ன அர்த்தம்? ஒரு தன்னை உணர்ந்த ஆத்மாட்ட இருந்து கேட்கணும். குரு சீட பரம்பரையில இருந்து ஒரு ஆச்சாரிய சம்பிரதாயத்துக்கு வரக்கூடிய ஒரு ஆச்சாரியிட்ட கேட்கணும். அப்பதான் அந்த கேள்விக்கான சரியான பதில். சரியான கேள்வி, சரியான பதில். பிரபுபாதர் கூட ஒரு அழகான ஒரு சிறிய புத்தகம் போட்டார். பக்குவமான கேள்வியும் பக்குவமான பதில்களும். கேள்வி பக்குவமானதா இருக்கு, பதிலும் பக்குவமானதா இருக்கு. இந்த கேள்வி பதில் மனித சமுதாயத்துக்கு நன்மை தரக்கூடியதா இருக்கு. இந்த கேள்வி பதில்கள் மனிதனை பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்திலிருந்து விடுவிக்கக்கூடியதா இருக்கு. இந்த கேள்வி பதில் ஜீவாத்மாவுக்கு நன்மை தரக்கூடியதா இருக்கு. இந்த கேள்வி பதில் உலகத்துக்கே மங்களம் தரக்கூடியதா இருக்கு. காரணம் இதெல்லாம் கிருஷ்ணரோடு சம்பந்தப்பட்டிருக்கு. நம் வாழ்க்கையில இந்த மனித பிறவியை நாம் எப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இருக்கிறது. அப்ப ரொம்ப அழகான வர்ணனை இங்க பிரபுபாதர் ரொம்ப அழகா எழுதியிருக்கார் பொருளுரையில 14 ஸ்லோகால. செயல் அதோட வினை. அப்போ எல்லா கிரகங்களும் வெற்றிடமா இல்ல. நம்ம போய் தான் அந்த வெற்றிடத்தை நிரப்பணும்னு இல்ல. ஓ இங்க பூமியில மட்டும்தான் மனுஷங்கள்லாம் இருக்காங்க, தாவரங்கள் இருக்கு, விலங்குகள் இருக்கு, மற்ற சந்திர மண்டலம் மற்ற மண்டலங்கள்லாம் வெற்றிடமா இருக்கு, நம்ம போய் அந்த வெற்றிடத்தை நிரப்பலாம். அந்த பேச்சுக்கே இடம் இல்லை. அந்த வெற்றிடத்தை நம்மளால போய் நிரப்புறதுக்கு இந்த எந்திர உதவி எல்லாம் தேவையில்லை. எந்திரமயமான வாழ்க்கையில இந்த பேரளவான சோகால் சயின்டிபிக் நாலேஜ் சொன்னார் சயின்டிஸ்ட். பேரளவான விஞ்ஞான மூளையை கொண்டு பேரளவான விஞ்ஞான முன்னேற்றத்தை கொண்டு அந்த இடத்த போய் நம்ம நிரப்ப முடியாது. அங்க நிரப்ப வேண்டிய அவசியம் கிடையாது. ஏற்கனவே அங்க உயிர்வாளிகள்லாம் இருக்காங்க. அது வந்து என்னுடைய சொந்த முயற்சினாலேயோ அல்லது மனக்கற்பனையினாலேயோ அல்லது செயற்கையான முறையாலேயோ உணர முடியாது. அப்ப பாகவதம் போன்ற அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான சாஸ்திரத்தை அடைக்கலம் கொள்ளும் போதுதான் உணர முடியும். அப்ப ஏன் அங்க உயிர்வாளிகள் இருக்காங்க? இப்போ இங்க உயிர்வாளி இந்த மனித மனித உலகத்தில் இந்த இந்த ஜட உலகத்துல அந்த இந்த பூமியில பூகோளத்துல இந்த பூகோளத்தில் உயிர்வாளிகள் இருக்கிற மாதிரி எல்லா கிரகத்திலும் உயிர்வாளிகள் இருக்காங்க. சில உயிர்வாளிகள் உயர் கிரகத்துல இருக்காங்க, சில உயிர்வாளிகள் தாழ்ந்த கிரகத்துல இருக்காங்க. அதான் பிரபுபாதர் வந்து பிற கிரகத்துக்கான எளிதான பயணம் ஈஸி ஜேர்னி டு அதர் பிளானட்னு ஒரு புக் போட்டிருந்தேன். அப்ப வேற்று கிரகத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறவங்க இந்த சரீரத்தோட போக முடியாது. அப்ப எது தீர்மானிக்குது? அப்போ என்னுடைய ஆயுள் காலம் எவ்வளவு இருக்கணும், நான் எந்த கிரகத்துல வாழணும், நான் உயர்ந்த கிரகத்துல போய் வாழணுமா, தாழ்ந்த கிரகத்துல வாழணுமா? ஒரு ஆன்மாவுக்கு இந்த சரீரத்துல இருக்கும் ஆன்மா, இன்னைக்கு வகுப்பு கொஞ்சம் தத்துவார்த்தமா இருக்கும், கொஞ்சம் கவனமா கேட்கும். இந்த சரீரத்தில் இருக்கும் ஆன்மாவுக்கு எப்படி இந்த உடல் கிடைச்சதுன்னு கேட்டார் இல்லையா? அதே போலதான் எந்த மாதிரி பிறப்பு அவருக்கு கிடைக்குது, இந்த ஆன்மாவுடைய ஆயுள் காலம் என்ன, எந்த உலகத்துல போய் இருக்கு இப்ப இப்போ இப்போ இந்த இந்த பூமியில சில ஆன்மாக்கள் இருக்கிற மாதிரி கோடிக்கணக்கான ஆன்மாக்கள் இந்த பூமியில இருக்கிற மாதிரி எண்ணற்ற பிரபஞ்சங்கள் பௌதிக கிரகங்கள் இருக்கு, அதுல எண்ணற்ற ஆன்மாக்கள் இருக்காங்க. அப்போ உயர் கிரகத்திலயும் ஆன்மாக்கள் உடல் இருக்கு, உயர் கிரகத்திலயும் உயிர்வாளிகள் இருக்காங்க. கீழான 17 லோகம் நம்ம மத்திய லோகத்துல இருக்கோம், மிடில் ஆஃப் த பிளானட்ல இருக்கும். இந்த யூனிவர்சல் அந்த பிளானட்டரி சிஸ்டத்துல நம்ம மத்தியில இருக்கோம், மத்திய லோகம். பூர்லோகம், புவர்லோகம், சர்க்கலோகம், ஜனலோகம், தபலோகம் அப் டு சத்தியலோகம். இது மேல மேல 7 உலகம். அதே மாதிரி அதல விதல சுதல தலாத்தல மகாத்தல ரசாத்தல பாத்தால கீழே 7 லோகம். அப்ப இங்க எப்படி உயிர்வாளிகளுக்கு அந்த மாதிரி வாழ்க்கை கிடைக்குது?
சில உயிர்வாளி வந்து மேல் உலகத்துல புண்ணியமான உடல், ரொம்ப பாக்கியம், அழகான பெண்கள், ஆடம்பரமான வாழ்க்கை, வசதி எல்லாம் அவங்களுக்கு கிடைக்குது. சில ஆன்மாக்கள் இந்த பூமியில பிறந்திருக்காங்க, உடல் கிடைச்சிருக்கு. சில ஆத்மா கீழ்நிலையான உடல் கிடைக்கும். அப்ப பகவத்கீதை கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, இந்த ஏற்கனவே நம்ம படிச்சோம் இல்லையா, இந்த ஜட இயற்கை வந்து 3 குணத்துல செயல்படுது. காரணம் குணசங்கஸ்ய சத் அசத் யோனி ஜென்மசு. இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்லோகத்துல படிச்சோம். பரிசித் மகாராஜ் கேட்டாரு, எப்படி இந்த உடல் ஒரு ஜீவாத்மா கிடைச்சது? அது தற்செயலா கிடைச்சதா இல்ல ஏதாவது காரணம் இருக்கான்னு? அது காரணம் வந்து குணம். இந்த குணத்தின் சம்பந்தத்தினால இந்த மாதிரி சரீரம், இந்த மாதிரி வாழ்க்கை. அப்ப பகவத்கீதை கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? ஊர்த்துவம் கச்சந்தி சத்வஸ்தா. ஊர்த்துவம். ஊர்த்துவம்னா மேல் நோக்கி போறது. ஊர்த்துவம். ஊர்த்துவம் கச்சந்தி சத்வஸ்தா. சாத்விகமான குணத்துல செயல்படுறவங்க மேல் உலகத்துக்கு போலாம். அதுக்கு எந்த எந்திரமும் தேவையில்லை, எந்த விஞ்ஞான முன்னேற்றமும் தேவையில்லை, எந்த ஆராய்ச்சியும் தேவையில்லை, மனக்கற்பனையும் பண்ண வேண்டியதில்லை, வரட்டு தத்துவம் பேச வேண்டியதில்லை. உட்காந்து புண்ணிய கர்மாக்களை செஞ்சுட்டு இருந்தாலே, புண்ணிய காரியங்களை பண்ணாரு மேல் உலகத்துக்கு போலாம். ஊர்துவம் கச்சந்தி சத்வஸ்தா. சாத்விகமான குணம், சாத்விகமான குணத்துல செயல்படுறதுனால மேல் உலகம். ஊர்துவம் கச்சந்தி சத்வஸ்தா. மத்தியே திஷ்டந்தி ரஜசா. ரஜோ குணத்துல இருக்கிறவங்க இந்த உலகத்துல வேற வேற சரீரம் மாறிக்கிட்டே இருப்பாங்க. தாவரங்கள், பறவைகள், விலங்கினங்கள், புழுக்கள், பூச்சிங்க, மனுஷங்க. இது மத்தியே திஷ்டந்தி ரஜசா. ஜெகன்ன குண விற்த்திச்சா அதோ கச்சந்தி தாமசா. அறியாமை குணத்துல இருக்கிறவங்க கீழ்நிலை கிரகத்துக்கு போவோம். அதல விதல சுதல, ரொம்ப கீழ்நிலையான பிறப்பு. அப்ப எது தீர்மானிக்குது? என்னுடைய வாழ்க்கை, நான் எந்த மாதிரி வாழ்க்கை அனுபவிக்கணும், நான் எந்த மாதிரி கிரகத்துல வாழணும், நான் எந்த மாதிரி இன்ப துன்பங்களை அனுபவிக்கணும், இதெல்லாமே என்னுடைய செயலும் அது வினை. ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன். ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன், என் செயலும் என் செயல் வினையும் தான் தீர்மானிக்கும். அப்போ சில ஜீவாத்மாக்கள் உயர்ந்த கிரகத்துல இருக்காங்கன்னா அவங்க ரொம்ப புண்ணிய கர்மாக்கள் செஞ்சவங்க. சில ஜீவாத்மாக்கள் தாழ்ந்த பிரதேசங்கள் வாழ்றாங்கன்னா அவங்க பாவ கர்மாக்களை செஞ்சவங்க. இந்த உலகத்திலேயே பாவ புண்ணியத்தை கலந்து செஞ்சவங்க மனித பிறவியில சிலர் பார்க்கலாம். சிலர் வந்து இந்த கேள்வி கூட கேட்பாங்க, சுவாமி, இந்த மாதிரி கடவுள் இந்த உலகத்தை படைச்சாருன்னா ஏன் ஒரே மாதிரி படைக்கல? ஏழை, பணக்காரன், உயர்ந்தவன், தாழ்ந்தவன், கடவுள் இருக்காரு அப்படின்னா ஏன் இந்த மாதிரி பண்றாரு? இது இறைவன் மேல எந்த ஒரு பிழையும் கிடையாது, அவர்கிட்ட எந்த ஒரு தவறும் கிடையாது. ஜீவ ஆத்மா தன் கர்ம வினை கேட்டார் போல இந்த உடல் எடுத்து. அப்போ இந்த இந்த ஒரு உதாரணத்துக்கு இந்த உலகத்தை மட்டும், இந்த பூமி மட்டும் எடுத்து, இந்த பூமி மட்டும் எடுத்துட்டா கூட இந்த பூமியில இருக்கிற ஜீவராசிகள் எல்லாம் ஒரே தரத்துல இல்ல, ஒரே தளத்துல இல்ல. ஒரு நாய் எடுத்துட்டா கூட, ஒரு நாய் எடுத்துக்கோங்க. நாயில கூட 3 கேட்டகரி. நாயில கூட 3 கேட்டகரி. நாயோட லைஃப் டியூரேஷன் ஒன்னா இருந்தா கூட, நாயோடைய வாழ்க்கை காலம் ஒன்னா இருந்தாலும் கூட, அவங்களுடைய வாழ்வியல் முறையில 3 நிலை இருக்கு. ஒன்னு ஸ்ட்ரீட் டாக், தெரு நாய். அப்புறம் நடுத்தர வீட்டு நாய், பணக்கார வீட்டு நாய். நாயா பிறந்தா கூட பணக்கார வீட்டுல நாயா பிறந்து கொடுத்த பாக்கியம் பண்ணும். அப்ப நாயுடைய வாழ்க்கையில போனா கூட அவன் புண்ணியம் பண்ணியிருந்தாதான் பணக்கார வீட்டுல நாயா பிறக்க முடியும். இல்லாட்டி ஓரளவுக்கு புண்ணியம் பண்ணியிருந்தா நடுத்தர வீட்டுல நாயா பிறக்கலாம். ரொம்ப பாவம் பண்ணியிருந்தா தெருநாயா பிறக்கும். தெருநாய் பாருங்க, அதுக்கு மாஸ்டரே கிடையாது. தெருநாய்க்கு வந்து எஜமானே கிடையாது. யார் வேணா கல்ல விட்டு அடிப்பாங்க, யார் வேணாலும் வெந்நீரை ஊத்துவாங்க, யார் வேணாலும் துரத்துவாங்க, அடிப்பாங்க. ஆனா நாய்க்கு மாஸ்டர் இருந்துன்னா உடனே அந்த மாஸ்டர் சண்டைக்கு வராரு. நாயினுடைய எஜமானன் இருந்தா உடனே சண்டைக்கு வராரு. அப்ப நடுத்தர வீட்டு நாய் என்ன பண்ணும்? அது ஒரு ஓட்டு வீட்லயோ இல்ல குடிசை வீட்லயோ உட்காந்துருக்கும். அந்த எஜமானன் என்ன பழைய சாப்பாடு போடுறாரோ அதை சாப்பிடும். பணக்கார வீட்டு நாய் எஜமானோடு பட்டு மெத்தையில படுத்து தூங்கும். அதுக்கு வந்து அதுக்கான ஃபுட் எல்லாம் இருக்கு. அந்த ஃபுட்டு கிடைக்கும், அதுக்கான சோப் இருக்கு, அதுக்கான பிளே கிரவுண்ட் இருக்கு, அதற்கான கேம் இருக்கு, அதுக்கான ஷோ இருக்கு. டாக் ஷோ இருக்கு, டாக் ரேஸ் இருக்கு, டாக் கேம் இருக்கு. சமீபத்துல கூட கேள்விப்பட்ட யாரோ தன் சொத்தை வந்து நாய்க்கு தன்னுடைய சொந்த நாய்க்கு எழுதி வச்சாங்க. எஜமானுடைய ப்ராப்பர்ட்டி வரை நாய் கிடைக்குது. ஆனா அதை அனுபவிக்க முடியாது, பாவம். அது ரெண்டாவது. சோ இப்படி நாயினுடைய வாழ்க்கை கூட எவ்வளவு கேட்டகிரி இருக்கு. அதே மாதிரிதான் மனித வாழ்க்கையிலும். இந்த மனித வாழ்க்கையை ரொம்ப புண்ணியம் பண்ணாதான் மனித வாழ்க்கை. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. அப்படி மனித வாழ்க்கையில வந்தா கூட எல்லாரும் பணக்காரன் இல்ல, எல்லாரும் புத்திசாலி இல்ல, எல்லாரும் அழகா இல்ல.
அவரவர் கர்மவினை கேட்டார் போல, அவரவர் செயல்வினை கேட்டார் போல பாவ புண்ணியத்துக்கு மனுஷ வாழ்க்கை கிடைச்சது புண்ணியம். இப்போ மனிதனா பிறக்கிறது ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும். ஆனா ஏன் கஷ்டப்படுறோம்? ஏன் சிலர் ஏழையா இருக்காங்க, பிளாட்ஃபார்ம்ல படுத்திருக்காங்க? ஏன் சிலர் நடுத்தர வீட்டுல இருந்து கஷ்டப்படுறாங்க? ஏன் சிலர் பணக்காரரா இருக்காங்க? அப்போ மனித வாழ்க்கையில வந்தா கூட என்னுடைய புண்ணிய நான் செய்த கர்ம வினை தான் தீர்மானிக்குது நான் எவ்வளவு காலம் மனுஷ உடல்ல இருக்கணும், நான் எந்த மாதிரி இன்ப துன்பங்களை அனுபவிக்கணும். என் செயல்வினை காரணம் குணசங்கஸ்ய. இந்த காரணம் குணசங்கஸ்ய சத் அசத் யோனி ஜென்மசு. ஒரு குறிப்பிட்ட குடும்பத்துல நான் பிறக்கிறேன். அப்ப என் கர்ம வினை கேட்டார் போல தந்தை, தாய், பிள்ளைங்க, நண்பர்கள், உறவினர்கள், வேலை, வேலை கூட வேலை செய்கிற வேலை தொழிலாளர்கள், கூட வேலை செய்யக்கூடிய ஸ்டாஃப்ஸ், அப்புறம் என்னுடைய எஜமானன், என்னுடைய பாஸ், இது எல்லாமே வந்து என் கர்மா படிதான். என்னுடைய கர்மா தான் டிசைட் பண்ணும். அதனால இந்த உலகத்துல எந்த செயல் பண்ணாலும் அதுக்கான வினை நம்ம சந்திச்சாகும். ஒருத்தர் ஆசைப்படலாம், நான் ரொம்ப பணக்காரன் ஆகணும். ஆனா அதற்கான கர்ம வினை புண்ணிய கர்மா இருந்தா தான் ஆக முடியும். ஒருத்தர் ஆசைப்படலாம், நான் மேல உலகத்துக்கு போகணும்னு. அந்த மேல் உலகத்துக்கு போறதுக்கு எந்திரங்களை கொண்டெல்லாம் போக முடியாது. அதற்கான புண்ணிய கர்மாக்களை செய்யணும். வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற அதற்கான புண்ணிய கர்மாக்களை செய்யும் போதுதான் அவன் அந்த இடத்துக்கு போக முடியும். சோ அதுக்கு தகுந்த உடல், அதுக்கு தகுந்த எண்ணங்கள், அதுக்கு தகுந்த புத்தி, அதுக்கு தகுந்த சிந்தனை, அது அந்த அந்த அதுக்கான பயஸ் ஆக்டிவிட்டி, அதற்கான புண்ணிய கர்மா செஞ்சாதான் அந்த கிரகத்துக்கு போக முடியும். சோ இப்படி ஒரு மனுஷன் அவருடைய செயல்வினை கேட்டார் போல பலன் அளிக்கிறார், பலன் அனுபவிக்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு சரித்திரத்துல ஒரு கதை இருக்கு. விஸ்வாமித்திரருக்கும் வசிஷ்டருக்கும் ஒரு மன வித்தியாசம். என்ன சொல்றது? விஸ்வாமித்திரருக்கு வசிஷ்டர் மேல ஒரு பொறாமை. என்ன நடந்ததுன்னா, விஸ்வாமித்திரர் கௌசிகர் என்ற ஒரு சத்திரியராக இருந்தார். கௌசிகர் சத்திரியா. அவரு விஸ்வாமித்ரா பெரும் படைகளை கொண்டு நாட்டை ஆண்டு வந்தார். ஒரு நாள் அவர் காட்டுக்கு வேட்டையாட போறார் தன் சேனைகளோட. ஆயிரக்கணக்கான சேனைகளோட ஒரு காட்டுக்கு போனாரு. அங்க அந்த காட்டுல வசிஷ்டருடைய ஆசிரமம். இந்த காட்டுல அங்கங்க சுத்தி வந்து ரொம்ப பசியோட வந்தாங்க. அப்ப வசிஷ்டருடைய ஆசிரமத்துக்கு வந்தோடனே வசிஷ்டர் வந்து அவங்களை வரவேற்று உட்கார வச்சு உபசரிச்சு அவ்வளவு பேருக்கு பிரசாதம் கொடுக்கிறார். அவ்வளவு பேருக்கும் விருந்தோம்பல் பண்றாரு. அதிதி தேவோபவ, விருந்தோம்பல் பண்றாரு. இவங்களுக்கு எல்லாம் வந்து விருந்து கொடுக்குறாரு. அப்போ விஸ்வாமித்திரருக்கு ஒரே ஆச்சரியம். சாரி, கௌசிகருக்கு. அதுக்கப்புறம் தான் பின்னாடி விஸ்வாமித்திரர் ஆனார். விஸ்வாமித்திரர்னா இந்த அகிலத்தோட நண்பனார். இந்த அகிலத்துக்கு நண்பன் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் கௌசிகர். சோ கௌசிகா, சரி விஸ்வாமித்திரனே வச்சுக்கோம், கன்ஃபியூஷன் ஆயிடும். சோ விஸ்வாமித்திரர் என்ன பண்ணாரு? ஆச்சரியமா பார்த்தாரு. நான் ஒரு ராஜா, என்னாலும் ஆயிரக்கணக்கான பேரை பராமரிக்க முடியும். இவர் ஒரு துறவி, ஒரு பிராமணா. இந்த காட்டுல இந்த துறவி பிராமணா எப்படி இவ்வளவு பேருக்கு விருது கொடுத்தாரு? பார்த்தா அந்த காமதேனு பசு நந்தினி, விஸ்வாமித்திரட்ட சாரி வசிஷ்டர்ட்ட அந்த காமதேனு பசு நந்தினி. உடனே இது தன்னாக படுத்திக் கொள்ள வேண்டும், தன் வசப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அதை தட்டி பறிக்கிறதுக்காக முயற்சி பண்ற. அப்போ ஒரு பெரும் யுத்தம் ஏற்படுது. அந்த அந்த நந்தினியோட உடல்ல இருந்து, அந்த காமதேனோட உடல்ல இருந்து காமதேனு பசு வந்து என்ன கேட்டாலும் கொடுக்கும். அப்ப இவ்வளவு பேருக்கு அந்த பிரசாதம் கொடுத்த காமதேனு பசுவை தான் அபகரிச்சு செல்லலாம்னு நினைக்கும் போது அந்த பசுவுடைய உடல்ல இருந்து எண்ணற்ற வீரர்கள் வந்து ஒரு பெரும் யுத்தம் நடந்து விஸ்வாமித்திரர் தோத்து போயிடுறாரு. அப்பதான் முடிவு பண்ணாரு, நான் ராஜாவா இருக்கிறத விட இந்த மாதிரி பிரம்ம ரிஷி ஆகணும். நான் ராஜாவா இருக்கிறத விட பிரம்ம ரிஷி ஆகணும். ஆக்சுவலி விஸ்வாமித்திரர் புத்திசாலியா இருந்தாருன்னா அவர் ராஜ ரிஷி ஆகலாம். ஆனா ராஜ ரிஷி ஆகிறத விட்டுட்டு அவருக்கு வந்து வசிஷ்டர் மேல உள்ள பொறாமையினால அவருடைய போட்டி போடணுங்கிறதுக்காக நான் பிரம்ம ரிஷி ஆகணும் கட்டும் தவம் செய்யறார். விஸ்வாமித்ரா கட்டும் தவம் செய்யறார் பிரம்ம ரிஷியாக. பல்வேறு தடங்கல்கள் ஏற்பட்டது. ஏன்னா ஒருத்தர் சாதாரணமா பிரம்ம ரிஷிங்கிற பட்டம் ஒரு 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 தபஸ் ஒரு ஒரு துறவி அல்லது ஒரு தன்னை உணர்ந்த ஆத்மா ஆகிறதோ ஒரு பிரம்ம ரிஷி ஆகிறதோ ஒரு சாதாரண காரியம் அல்ல. மழை, வெயில், குளிர், பனி இதெல்லாம் பொருட்படுத்தாம கடும் தவம் செய்யணும். நம்ம சில நேரம் நம்ம பக்தி பாதையில் இருக்கிறதுனால முனிவர்கள் எல்லாம் கேள்விப்படுறோம். சில நேரம் முனிவர்களை வந்து நம்ம பரிகாசப்படுறோம். பாருங்க, விஸ்வாமித்திரர் வந்து மேனையோட அழகுல மயங்கினாரு. பாருங்க வந்து சௌபரி முனிவர் வந்து அந்த மாதிரி மயங்கி போயிட்டாரு. இதெல்லாம் சொல்றோம். பட் ஆனா அவங்க எவ்வளவு கடும் தவம் செஞ்சிருக்கோம், எவ்வளவு கடுமையான தவம்.
மழை, வெயில், குளிர், பனி இதெல்லாம் பொருட்படுத்தாம கடும் தவம் செஞ்சு விஸ்வாமித்ரா 10,000 வருஷம், ஒரு வருஷம் 2 வருஷம், ஒரு நாள் 2 நாள், 10,000 வருஷம். இந்த 10,000 வருஷம் கடும் தவம் பண்ணோன்னு இந்திரனுக்கு பயம் வந்துருச்சு. எங்கேயாவது விஸ்வாமித்திரர் தன்னுடைய பதவிக்கு வந்துருவாரோ? யாராவது அந்த பூமியில கடும் தவம் செஞ்சு பிரம்மச்சரிய விரதம் அனுஷ்டிச்சு அவங்க ஆன்மீகத்துல உறுதியா இருந்தாங்கன்னா இந்திரலோக பதவி அடையலாம். இந்திர பதவி அடையலாம். 100 அஸ்வமேத யாகம் பண்றவங்க, கடும் தவம் பிரம்மச்சரிய விரதம் இருக்கிறவங்க, சன்னியாச விரதம் இருக்கிறவங்க, அவங்க அந்த இடத்துக்கு போகலாம். சோ இது கண்டு இந்திரன் பயந்து போய் அவர் மேனகை அமைச்சார். மேனகா. சோ மேனகா விஸ்வாமித்திரர் கண்ணை தான் மூடியிருக்காரு. கண்கள் நல்லா மூடியிருக்காரு. ஆனா மேனையோட கொலுசு சேர்த்த காட்ட உடனே கண்ணை திறந்த உடனே மேலே கூட அழகுல மயங்கினு 10,000 வருஷம் தவம் போயிடுச்சு. தன் மேனையோட அழகுல மயங்கி அவருக்கு சகுந்தலான்னு ஒரு குழந்தை பிறந்து பின்னாடி ஒரு பெரிய காவியம் சகுந்தலான்னு ஒரு காவியம். அப்புறம் திரும்பி 10,000 வருஷம் தவம் பண்றாரு. திரும்பி 10,000 வருஷம். இந்த முறை என்ன பண்ணாரு இந்திரா ரம்பாவை அமுச்சு வைக்கிறாரு. ரம்பாவை அமுச்சு வச்ச உடனே விஸ்வாமித்திரருக்கு இந்த தடவை கோவம். கண்ணை திறந்து ரம்பாவை எரிச்சு பஸ்பமாக்கும். அப்ப முதல்ல காமம், 2வது கோபம். ஆனா இன்னும் விடல. இந்த பொறாமை விடல. நான் பிரம்ம ரிஷி ஆகணும். திரும்பி 10,000 வருஷம் தவம் பண்றாரு. இப்படி 10,000 வருஷம் முதல் 10,000 வருஷம் தவம் காமத்துல போச்சு. 2வது 10,000 வருஷ தவம் கோபத்துல போச்சு. இப்படிதான் நம்ம எவ்வளவு கடினமா பக்தி தொண்டு பயிற்சி பண்ணாலும், கடினமா பயிற்சி பண்ணி, சிரத்தையோட பண்ணி, எல்லாம் பண்ணி, இந்த காமம், கோபம் இதை நம்ம கட்டுப்படுத்தலைன்னா நாம் செஞ்சதெல்லாம் வீணா போயிடும். ஏன்னா பலவான் இந்திரியங்கள் ரொம்ப பலமானது. இந்த ஜடையர்க்கின் முக்குணம் மாயா சக்தி ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதனால செயற்கையான முறையில இதை கண்ட்ரோல் பண்றது இஸ் நாட் பாசிபிள். அவ்வளவு ஈஸி இல்ல. சரி என்னாச்சு? இப்படிதான் முதல் 10,000 வருஷம் மேனகையோட அழகுல மயங்கி காமத்துல போச்சு. அடுத்த 10,000 வருஷம் கோபத்துல போயிடுச்சு. 3வது முறை தவம் செஞ்சு 10,000 வருஷம் தவம் செய்யறாரு. இப்போ திரிசங்குன்னு ஒருத்தர். திரிசங்கு. இந்த திரிசங்கு என்ன பண்ணாரு? வசிஷ்டர்ட்ட போனார். அவருக்கு என்ன ஆசைன்னா, அவர் திரிசங்கு ரொம்ப அழகா இருந்தார். திரிசங்கு ரொம்ப அழகா, நல்ல ஒரு மனிதர்லயே ரொம்ப அழகான ஒரு புருஷனா இருந்தார். அப்படி ஒரு புருஷன். அதனால திரிசங்குக்கு அவர் உடல் மேல ரொம்ப அட்டாச்மெண்ட். ரொம்ப அழகான கண்கள், அழகான தேகம். அதனால திரிசங்கு என்ன வேண்டுனாரு போய் வசிஷ்டர்ட்ட, நான் இந்த உடலோட சொர்க்கத்துக்கு போகணும், என்ன அனுப்பிச்சு வைங்க. ஓ வசிஷ்ட முனி, நீங்க முக்காலம் அறிந்தவர், நீங்க தபஸ்வி, நீங்க கடும் தவம் செய்பவர். அதனால என்ன நீங்க உங்க தபத்தினால இந்த உடலோட நீங்க சொர்க்கத்துக்கு அனுப்புங்க. அப்போ வசிஷ்டர் சொன்னாரு, அது முடியாதப்பா திரிசங்கு, அது முடியாது. ஒருத்தர் இந்த சரீரத்தோட இந்த லோகத்துக்கு போக முடியாது. அதுல இந்த எண்ணத்தை கை விட்டுரு, நான் உனக்கு உதவ மாட்டேன். திரும்பி திரிசங்கு கேட்கிறாரு, இல்ல இல்ல முடியாது, நீங்க என்ன அனுப்பிச்சுதான் ஆகணும். உடனே வசிஷ்டர் கோவப்பட்டு அனுப்பிச்சு விட்டுறாரு. அப்படி எல்லாம் பண்ண முடியாது, கித்து போ, தொந்தரவு பண்ணாது என்ன. உடனே திரிசங்கு என்ன பண்ணாரு, சரி விஸ்வாமித்திரர் இவரு வசிஷ்டர் கை விட்டாரு, நம்ம விஸ்வாமித்திரட்ட போலாம் அப்படின்னு விஸ்வாமித்திரட்ட வந்தாரு. விஸ்வாமித்திரட்ட நான் இந்த உடலோட சொர்க்கத்துக்கு போகணும், வசிஷ்டர் போக முடியாதுட்டாரு, நீங்க எனக்கு உதவி பண்ணுங்க. வசிஷ்டர் பண்ண முடியாத நான் பண்ணணுங்கிற அந்த ஃபால்ஸ் ஈகோ, பொய் அகங்காரம் அவருக்கு. விஸ்வாமித்திரருக்கு என்ன பொய்ய, ஓ வசிஷ்டரை அனுப்ப முடியலையா, நான் அனுப்புவேன், என்னால் அனுப்ப முடியும், வசிஷ்டர் பண்ணாத நான் பண்ணி காக்கிறேன் அப்படின்னு 10,000 வருஷம் தவம் பண்ணார் இல்லையா. அந்த தபத்தை வச்சு திரிசங்கு தள்ளி விடுறாரு. சரி போ, நீ நான் என்னுடைய தபத்தை எல்லாம் கொடுத்துட்டேன், நீ இந்த உடலோடைய சொர்க்கத்துக்கு போ. அங்க போனேன்னு இந்திரன் சொல்றாரு, திரிசங்கு இந்த உடலோட இங்க இருக்க முடியாதுன்னு சொல்லி இந்திரன் உதச்சு தள்ளிடுறாரு. திரிசங்குவ இந்திரன் தரத்தி விட்டுறாரு. திரும்பி வந்தாரு, விஸ்வாமித்திரரே இந்த மாதிரி இந்திரா எனக்கு அங்க அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாரு, நான் இந்த உடலோட அங்க இருக்க முடியாது. திரும்பி தவம் பண்றாரு. 2வது முறை தவம் பண்ணி திரும்பி அமுச்சு விடுறாரு. திரிசங்கு திரும்பி போறாரு, திரும்பி தள்ளி விடுறாரு. விஸ்வாமித்ரா திரும்பி அமுச்சு விடுறாரு. விஸ்வாமித்திரர் திரும்பி அமுச்சு விடுறாரு. இந்த முறை என்ன பண்றாரு, திரிசங்கு திரும்பி வராரு. இந்திரனு கோவம், உதச்சு தள்ளிடுறாரு, போயிருங்க. 3வது முறை போறாரு. இந்த முறை இந்திரனுக்கு பயங்கர கோவம் அவர் சபிக்கிறார், ஏ திரிசங்கு, இது தர்மத்துக்கு புறம்பானது, நீ இந்த உடலோட இங்க வர முடியாது, அதுக்கான தகுதி உனக்கு கிடையாது, நீ அழகா இருக்கிறங்கிற கர்வத்துலதான் இப்படி பண்ற, நீ அசிங்கமா போ, நீ அசிங்கமா போன்னு சபிச்சு திரிசங்குக்கு உள்ள அழகும் போச்சு. அவன் பேசாம இருந்திருக்கலாம், அவன் உள்ள அழகும் போச்சு. விஸ்ராமித்த வந்தார், ஐயா எனக்கு சொர்க்கமும் வேண்டாம், நான் எங்கேயும் போக வேண்டாம், என்னை பழையபடி ஆக்குங்க.
விஸ்வாமித்ரா வந்து புரிஞ்சுக்கிட்டாரு, பகவானுடைய இயற்கையினுடைய சட்டத்துக்கு எதிரா நான் செயல்படுறதுக்கு எனக்கு அதிகாரம் கிடையாது. இயற்கையினுடைய சட்டத்துக்கு எதிரா செயல்படுறதுக்கு எனக்கு அதிகாரம் கிடையாது. இயற்கையை கட்டுப்படுத்துவர் கிருஷ்ணா தான். கிருஷ்ணாவுடைய மாயா சக்திய யாராலும் வெல்ல முடியாது. ஜட இயற்கையை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. சோ எல்லாமே கிருஷ்ணாவுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. நான் என்னால மாத்த முடியாது. சோ விஸ்வாமித்திரர் என்ன நினைச்சாரு, திருஷங்குவ அதே உடலோட சொர்க்கத்துக்கு அனுப்பணும்னு பார்த்தாரு. அது நடக்கல. அது சாத்தியம் இல்ல. அப்ப இது என் கட்டுப்பாட்டுல இல்ல. அது யாரோட கட்டுப்பாட்டுல இருக்கு? கிருஷ்ணாவுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. அதுக்கப்புறம் தான் ஸ்ரீ விஸ்வாமித்திரர் கிருஷ்ணாட்ட சரணடைறார். கிருஷ்ணாட்ட சரணடைஞ்சு தவம் பண்ணி பிரார்த்தனை பண்றாரு. கிருஷ்ணா, நான் வந்து என்னுடைய பொய் அகங்காரத்தினால, என்னுடைய ஆணவத்தினால, செருக்குனால நான் வந்து வசிஷ்டரோட பகைமை கொண்டிருந்தேன். அதுக்கப்புறம் பொய் அகங்காரத்தினால திருஷங்கு அதே சரீரத்தோட சொர்க்கத்துக்கு அனுப்பணும்னு பார்த்தேன். இதெல்லாம் என்னுடைய தவறுதான். என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு பகவான்கிட்ட பிரார்த்தனை செய்யறாரு. ஏன்னா பகவான் ஒரு மாயையை கிரியேட் பண்ணிட்டார். திரிசங்கு திரிசங்கு சொர்க்கத்துக்கு போனதும் அவரு அவரு வந்து அப்படியே தலை சுத்தி அந்த அவர் அவர் விஸ்வாமித்திரர் வந்து அவர் அனுப்புறாரு. அவர் எங்க போன தெரியும், தலை சுத்தி வந்து அப்படியே ஓ, மயக்கமாய் கீழே உள்ள கண்டிஷன்ல போயிட்டாரு. தன் சரண்டர் ஆகுறாரு வந்து விஸ்வாமித்திரர்கிட்ட. விஸ்வாமித்திரர் புரிஞ்சுக்கிறாரு, இந்த பிரபஞ்சம் என்னுடைய கட்டுப்பாட்டுல இல்ல. நான் எவ்வளவு பெரிய தவம் பண்ணாலும் யோகம் செஞ்சாலும் இந்த பிரபஞ்ச சக்தி வந்து எனக்கு அப்பாற்பட்டது. ஏன்னா அது கிருஷ்ணாவுடைய சக்தி அப்படின்னு சொல்லி சரண்டர் ஆகிறார். கிருஷ்ணாட்ட பிரார்த்தனை பண்றாரு. அதனால இந்த ராவனுடைய மென்டாலிட்டி, ராவண மென்டாலிட்டி என்னன்னா, இந்த உடலோடய சொர்க்கத்துக்கு பாலம் கட்டி போகணும்னு பார்த்தாரு. நம்ம ஊர்ல 8 வழிச்சாலை 4 வழிச்சாலை எல்லாம் போடுற மாதிரி இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இந்த எலக்ட்ரிக் இந்த எக்ஸலேட்டர் இருக்கு. அந்த மாதிரி ராவணன் இங்க இருந்து சொர்க்கத்துக்கு போகணும்னு ட்ரை பண்ணாரு. இது ராவண மென்டாலிட்டி. அதுதான் இன்னைக்கு வந்து சயின்டிஸ்ட் பண்றாங்க. இந்த மூளையை கொண்டு நான் அந்த கிரகத்துக்கு போவேன், இந்த கிரகத்துக்கு போவேன். அப்போ பிரபுபாதர் ஒரு கேள்வி கேட்டார். சரி, ஓகே, சயின்டிஸ்ட் வந்து இங்க இருந்து நிலவுக்கு மூணுக்கு போகணும், சந்திரனுக்கு போகணுங்கிறான். சரி, ஏன் திரும்ப வர்றாங்க? போனவங்க ஏன் திரும்ப வரணும்? அங்கேயே இருக்க வேண்டியது ஏன் திரும்ப வரணும்? சும்மா வந்து நான் போயிட்டு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிக்கதான், விளம்பரம் பண்ணதா, வேற ஒண்ணும் இல்லைன்னு அவங்க சந்திரனுக்கே போகாம, சரி போனீங்கன்னா அங்கேயே இருக்க வேண்டியதானே, ஏன் திரும்ப வர்ற? அதான் தெய்வீக லோகமாச்சே. சும்மா போயிட்டு நான் போயிட்டு வந்து தண்டோரா போடணும். அதுக்குதான், வேற ஒண்ணும் இல்லை. அப்ப இந்த டம்பம் தண்டோரா இந்த மாதிரி இயற்கைக்கு எதிராக செயல்படுவது, சொந்த முயற்சினால வேறுகிறது இதெல்லாம் கைவிடும். இப்ப யாரால போக முடியும்? அதற்கான கர்மவினை, அதற்கான கர்மங்களை செய்யறவங்க தான் அங்க போக முடியும். என்ன 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 புண்ணிய கர்மா செஞ்சிருக்காங்களோ அந்த மாதிரி. அந்த மாதிரி வழிபாடு செய்யறவங்க, அதற்கான கர்ம காண்ட ஒரு பலநோக்கு கர்மங்களில் ஈடுபடுறவங்க அதற்கான பலனை அனுபவிக்கலாம். அப்போ பகவான் என்ன சொல்றாரு? ரொம்ப அழகா சொல்றாரு. பிரபுபாத் ஸ்லோகம் கோட் பண்ணியிருக்காரு. யாந்தி தேவா பிரதா தேவா பித்ருஞாந்தி பித்ருன்வதா பூதானி யாந்தி பூதியச்சே யாந்தி மத்திய ஜினோ அபிமா. தேவதையை வழிபடுறவங்க அந்த உலகத்துக்கு போவாங்க. பிரேத பூத பிசாசுகள் வழிபடுறவங்க அந்த உலகத்துக்கு போவாங்க. அப்புறம் முன்னோர்களை வழிபடுறவங்க அந்த உலகத்துக்கு போவாங்க. என்னுடைய பக்தன் எங்கிட்ட வருவாருங்க. சோ கிருஷ்ண உணர்வுல இருக்கிறவங்க கிருஷ்ணாட்ட போவாங்க. அப்ப இந்த ஈரேழு லோகத்துல எங்க போனாலும் ஆ பிரம்ம புவனாலோகா புனராவர்த்தினோ அர்ஜுனா மாம பேத்தத்து கவுந்தேய புனர்ஜென்ம நான் வித்தியதே. இந்த ஈரேழு லோகத்துல எங்க போனாலும் அப் டு பிரம்மலோகம் வரைக்கும் போனாலும் நமக்கு நீண்ட ஆயுள் காலம் கிடைக்கலாம், அழகான உடம்பு கிடைக்கலாம், அற்புதமான வசதிகளை அனுபவிக்கலாம், ஆடம்பரமா வாழலாம். ஆனா ஒரு முடிவு வந்து, இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உண்டு. சேனே புண்ணிய மிருத்தி லோகம் விஷந்தி. என் புண்ணியம் எல்லாம் முடிஞ்சு திரும்ப வந்துடும். ஆனா யார் ஒருத்தர் கிருஷ்ண உணர்வுல செயலாற்றுறாங்களோ, கிருஷ்ண உணர்வுல செயலாற்றுறவங்க இந்த பாவ புண்ணியத்தை கடந்து பகவானுடைய உலகத்துக்கு போவாங்க. இப்போ உதாரணத்துக்கு பாவகாரியம் செய்யறவங்க, சரி, புண்ணிய காரியம் செய்யறவங்களே மேல் உலகத்துக்கு போய் திரும்ப வந்துருவாங்க. புண்ணிய காரியம் பண்றவங்களே மேல் உலகத்துக்கு போயிட்டு அந்த புண்ணியம் எல்லாம் முடிஞ்சு திரும்ப வந்துருவாங்க. அப்ப பாவகாரியம் செஞ்சு கீழ் உலகத்துக்கு போறவங்களை பத்தி சொல்ல என்ன இருக்கு? அப்போ இந்த ஜட உலகத்துல பாவகாரியம் செய்தாலும் கீழ உலகத்துல பிறந்து கஷ்டப்படணும், புண்ணிய காரியம் செஞ்சாலும் மேல உலகத்துல போய் கஷ்டப்படணும், பாப புண்ணியம் ரெண்டும் செஞ்சிருந்தாலும் இந்த ஜட உலகத்துல பிறந்து கஷ்டப்படணும். அப்ப மீண்டும் இந்த துன்பத்துல இருந்தெல்லாம் விடுபடணும். எங்க போனா திரும்பி வரமாட்டோமோ, எங்க போனா நித்தியமான வாழ்க்கை இருக்கோ, எங்க போனா மரணம் கிடையாதோ, நோய் கிடையாதோ, இறப்பு கிடையாது, பிறப்பு கிடையாது, அது வந்து எத் கத்வார நிவர்த்தந்தே தத்தாம பரமமம. அது பகவானி லோகம் வைகுத்தம். அந்த இடத்துக்கு போறதா புத்திசாலித்தனம். அங்க காலம் பகவானுடைய கட்டுப்பாட்டுல இருக்கனால பகவானுடைய உலகத்துல காலம் கர்மா இந்த ஜடையர்க்கின் 3 குணங்கள் எதுவுமே கிடையாது.
அங்க பௌதிகங்கிற பேச்சுக்கு இடம் இல்ல, அது ஆன்மீகமான. அதனால இங்க பரிசுத்தோட கேள்வி எல்லாமே வந்து இதை மையப்படுத்தி தான். இந்த உலகத்துல நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த உலகத்துல அவரவர் கர்ம வினைக்கு தகுந்தாற் போல பிறவி எடுக்கிறாங்க, அதற்கான வினையை அனுபவிக்கிறாங்க. இந்த கர்ம வினையிலிருந்து விடுபடணும்னா கர்மாதி நிர்தகதி கிந்துச்ச பக்தி பாஜம். பக்தி தொண்டு ஆற்றுவதால மட்டும்தான், கிருஷ்ண உணர்வுல செயலாற்றினா மட்டும்தான் இந்த கர்ம பந்தத்திலிருந்தும் வேறு வேறு கிரகத்துல போய் 17 14 லோகத்துல எங்க போனாலும் கஷ்டப்படும். அப்ப இந்த துன்பத்திலிருந்து விடுபடணும்னா பக்தி தொண்டு தான் ஒரே வழி. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. பகவான் நாமத்தை உச்சரிக்கணும், பாகவதம் படிக்கணும், கிருஷ்ணனுடைய வாழ்த்துக் கொள்ளணும், பக்தர் சங்கத்திலிருந்து இதெல்லாம் பயிற்சி பண்ணி பகவான் எங்க போனா திரும்ப வர மாட்டோமோ அந்த இடம் தத்தாம பரமம், பகவானுடைய வைக்கும். ஹரே கிருஷ்ணா. வீரேந்திரா ஸ்ரீமத் பாகவதம் கி ஸ்ரீல பிரபுபாத்